வணக்கம். சில முக்கியமான தகவல்கள், அதுவும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற சில முக்கியமான தகவல்கள் தொடர்ந்து குடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற WhatsAppல ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை? ஏன் அப்படி நடந்திருக்கு? அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஏன்னா WhatsApp அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுறத விட WhatsApp யூஸ் பண்றவங்க ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த தகவல முதல்ல சொல்றேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திடீர்னு உங்கள்ல சிலருக்கு இந்த பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இது இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றது செவ்வாய்க்கிழமை பதிவு பண்றோம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அது என்ன பிரச்சனை? என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல வேற வேற நாடுகள்ல எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வரல. ஆனா ஒரு சிலருக்கு தங்களோட WhatsAppை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த WhatsAppோட கணக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியால WhatsAppை பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 85 கோடிக்கும் அதிகம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஏற்கனவே சொன்ன பிரச்சனைக்கு வருவோம். WhatsAppல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களோட அக்கவுண்ட் அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த அண்டர் ரிவ்யூன்னு யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்துச்சோ 24 மணி நேரத்துக்கு அவங்களால WhatsApp யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. எல்லாருக்கும் வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரல. ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி அண்டர் ரிவ்யூன்னு யார காட்டுதோ அவங்களுக்கு 2 விஷயங்கள் தான் கிடைக்கும். ஹவ் டு யூஸ் WhatsApp ரெஸ்பான்சிபிலி அண்ட் அபவுட் ஸ்டோலன் ஃபோன் அண்ட் அக்கவுண்ட்ஸ். இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் தான் வரும். மற்றபடி நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு மெசேஜும் போகாது. எந்த விதமான WhatsApp லிட்டரலா உங்களுக்கு இயங்காது அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தினசரி யூஸ் பண்ற WhatsApp சம்பந்தமான ஒரு செய்தியை முதல்ல பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியா இப்போ உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு நீங்க போய் ஒரு ஏடிஎம்ல செக் பண்ணி பார்க்கும்போது, திடீர்னு ஒரு ஈஸியா எண்ண முடியாத ஒரு நம்பர் வந்தா எவ்வளோ பணம் இருக்குமோ, அவ்வளோ பணம் உங்க அக்கவுண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? இது நிஜமாவே நடந்திருக்கு. நம்ம ஊர்ல இல்ல. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சாதாரண ஏழை ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு லேடி 36 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க பேரு காஷ்மீரா ஷேக் அப்படிங்கிறது அவங்க பேரு. சவுத் 24 பர்கானாஸ் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்துல இவங்க வசிக்கிறாங்க. இவங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கியில இவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. இப்போ யூசுவலா எல்லாருக்குமே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா எல்பிஜி சிலிண்டருடைய மானியம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே நம்மலாம் இந்த எல்பிஜி சிலிண்டரையும் பேங்க் அக்கவுண்ட்டையும் லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த லிங்க் பண்ணும்போது உண்மையிலேயே ஏதாவது சப்சிடி வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த லேடி போய் செக் பண்றாங்க. 36 வயசு லேடி போயிட்டு ஏடிஎம்ல செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு அவங்களுக்கு திக்குமுக்காடி போயிடுறாங்க. 100 கோடி ரூபாய்க்கு வெறும் 3 ரூபா கம்மியா அக்கவுண்ட்ல இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியாம பேங்க் ஆபீசர் கிட்ட போய் கேட்கும்போது, ஆமாமா 99 கோடி ரூபா உங்க அக்கவுண்ட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி இப்போ சப்சிடியை தேடி அது இருக்குதா வந்திருக்குதான்னு செக் பண்ணி பார்க்க போகும்போது 100 கோடி ரூபாய் வந்த உடனே அந்த லேடி உண்மையிலே என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி போயிருக்காங்க. ஒரு மாடி வீடு, ஒரு தளம் போட்ட வீடு கூட கட்ட முடியாத ஒரு லேடி. அவங்க ஒரு எம்ப்ராய்டரி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பேக் தைக்கிற ஒரு தொழிலாளியா இருக்காரு. இவங்களுக்கு எப்படி திடீர்னு 100 கோடி ரூபாய் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த லேடி சும்மா இல்லாம 100 கோடி வந்துச்சு அப்படியே அவங்களே எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். ஆனா அதை பேங்க்குக்கு அவங்க ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணும்போது இது எப்படி உங்க அக்கவுண்ட்ல 100 கோடி ரூபாய் பணம் வந்துச்சு அப்படிங்கிறத வங்கி அதிகாரிகள் பேங்க் அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேடி நேர்மையா என் அக்கவுண்ட்ல சம்மந்தமே இல்லாம 100 கோடி பணம் வந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணது 100% கரெக்ட். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ இவங்க ரிப்போர்ட் பண்ணதே இவங்களுக்கு பிரச்சனையா மாறி என்ன ஆயிடுச்சுன்னா, உங்க அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான். அந்த பேங்க் அக்கவுண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால இப்போ அந்த லேடி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பரிதவிச்சு நிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல இது ஒரு சம்பவம் மட்டும் நடக்கல. இதே வெஸ்ட் பெங்கால்ல திடீர்னு சம்பந்தமே இல்லாம அவங்க அக்கவுண்ட்ல பெரிய பணம் வந்திருக்கிறதா ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும்போது, இது ஏதாவது பேங்க் சர்வர்ல ஏதாவது இஷ்யூவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் 2 பேரோட அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, இந்த சட்டவிரோதமான பணம் ஏதாவது பரிமாற்றம் நடக்குதா அப்படிங்கிற சம்பந்தமா விசாரணையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பதிவு பண்ற வரைக்கும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு வாட்ஸ்அப் சம்பந்தமான செய்தியை பார்த்தோம். அடுத்ததா திடீர்னு எப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு சிலருக்கு பணம் எப்படி அதிகபட்சமான பணம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கட்டமா நம்ம ஊர்கள்லயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுல முக்கியமான விஷயம் உணவு. இன்னைக்கு தேதியில உணவு தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வீதியில இருக்கிற இந்த மாதிரியான உணவுகள் எந்த ஊர்ல அதிகமா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி
ஒரு பட்டியல் எடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த 3 நகரங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த பட்டியல்ல எந்தெந்த நகரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டைம் அவுட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த டைம் அவுட் அப்படிங்கிற அமைப்பு உலகம் ஃபுல்லா எந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த பட்டியல்ல தி பெஸ்ட்டா இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ல 10வது இடம் மும்பைக்கு கிடைச்சிருக்கு. இதே போல ஜெய்ப்பூருக்கு 15வது இடம் கிடைச்சிருக்கு. டெல்லிக்கு 19வது இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மும்பையில அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி, வடா பாவ், அப்புறம் பாம்பே டோஸ்ட் இந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப சீப் பிரைஸ்ல கிடைக்குது. ரொம்ப சுவையாவும் காரமாவும் இருக்கு அப்படிங்கிறது அந்த டைம் அவுட் அமைப்பு சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல டெல்லியில தாஹிபாலா, ஆலு டிக்கா, சோலா பத்துரே இந்த மாதிரியான சாப்பாடுகள் அங்க ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, ராஜஸ்தான் மாநிலத்துல ஜெய்ப்பூர்ல ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப பிரபலம். அங்க வந்து பியாசி கச்சூரி, கடி கச்சூரி இந்த மாதிரி கச்சூரி வகைகள் ரொம்ப நல்லா கிடைக்குது. அதே போல மிர்ச்சி வடை இந்த மாதிரியான உணவுகளும் இந்த நகரங்கள்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறதாவும் அந்த டைம் அவுட் அமைப்பு சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற சமையல் எண்ணெய். எல்லார் வீடுகள்லயும் சமையல் எண்ணெய் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான பொருள். அந்த சமையல் எண்ணெய் இந்தியா வெளிநாடுகள் கிட்ட இருந்து கடந்த 10 மாசத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில பார்க்கலாம். இந்த பாம் ஆயில், அப்புறம் வந்து சோயா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா இறக்குமதி பண்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து பாம் ஆயில்ல வந்து இந்தோனேஷியா, மலேசியா இந்த நாடுகள் கிட்ட இருந்து தான் அதிகமா இறக்குமதி பண்றாங்க. அதே போல சோயா எண்ணெய், அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய் எல்லாம் வந்து அர்ஜென்டினா, பிரேசில், ரஷ்யா, உக்ரைன் இந்த மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து தான் நம்ம இந்தியா அதிகமா இறக்குமதி பண்றோம். சரி, இப்ப இந்த ஜூலை மாசத்துல என்னதான் தகவல் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஏன் திடீர்னு இவங்க அதிகமா 10 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஏன் இவங்க வந்து இறக்குமதி அதிகமா பண்றாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அங்கிருந்து கிடைக்கிற, அதாவது சுத்தப்படுத்தப்படாத ஒரு ராவா இருக்கிற அந்த சமையல் எண்ணெயை ரிஃபைனர்ஸ் நம்ம ஊர்ல அதை வந்து சுத்தப்படுத்தி மக்களுக்கு விற்கிறவங்களுக்கு ரிஃபைனர்ஸ் பேரு. இந்த ரிஃபைனர்ஸ் வந்து அடுத்த 2-3 மாதங்கள் இந்தியாவில் வந்து பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால இந்தியர்கள் அதிகமாக எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அந்த தேவைக்காக நாங்கள் இப்பவே ஜூலையிலே வாங்கி குவிக்க போறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரிஃபைனர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா தான் உலகத்திலேயே பெரிய வெஜிடபிள் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாவர எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யற நாடு உலகத்திலேயே இந்தியா தான் அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாம் ஆயில் வந்து ஜூன் மாசத்துல இருந்ததை விட ஒரு 50% மேல உயர்ந்து, அதாவது ஒரு 7.33 லட்சம் டன் வரைக்கும் பாம் ஆயில இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஜூலை மாசத்துல. இது வந்து 5 மாசத்துல இல்லாத அளவுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சோயாபீன், அதுல இருந்து கிடைக்கிற சோயா எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் வந்து 32% ஜூனை விட ஜூலை மாசத்துல 32% எக்ஸ்ட்ரா அதிகமா வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதே போல சூரியகாந்தி எண்ணெய் வந்து 4% அதிகமா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன முக்கியமான 3 எண்ணெய்கள் மட்டும் இல்லாம சிலர் வந்து இந்த கடுகு எண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களையும் பயன்படுத்துவாங்க. அதுவும் சமையல் எண்ணெய் தான். அந்த சமையல் எண்ணெய் இந்த மாதிரி மொத்த ஹோலா வந்து பார்க்கும்போது 34% அதிகமா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை மாசத்துல மட்டும். 10 மாசத்துல இல்லாத அளவுக்கு இது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கிற 2 எண்ணெய்களை இந்தியா எப்பவுமே வெளிநாடுகள் கிட்ட இருந்தா வாங்குது. ஒன்னு கச்சா எண்ணெய், இன்னொன்னு சமையல் எண்ணெய். இது ரெண்டுமே வெளிநாடுகள் சார்ந்து இருக்கிறத எப்ப நம்ம குறைக்க போறோம் அப்படிங்கிறது உண்மையில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உள்நாட்டுல இந்த சோயாபீன் கிரஷிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு காணாமலே போகுது அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாம நம்ம வெளிநாடுகள் கிட்ட இருந்து தான் இறக்குமதி பண்றோம் அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ வெளிநாடுகளை சார்ந்து இல்லாம உள்ளூர்லயே இந்த எண்ணெய் வித்துக்களை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். கச்சா எண்ணெயை நம்ம தவிர்க்க முடியாது, அதை வெளிநாடுகள் கிட்ட இருந்தா வாங்க வேண்டியது இருக்கு. இந்த குறைஞ்சபட்சம் சமையல் எண்ணெயாவது வெளிநாடுகள் கிட்ட இல்லாம இந்தியாவிலேயே அதுக்கான தற்சார்பு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல தேவைப்படுற முக்கியமான சில விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.